நிறைவாக சிவ சதீஷ், சுமை. என்ன இப்போதான் பாயிண்டே தேடுறியா? அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். கை தட்டுங்கன்னு சொல்றாரு. என்னப்பா இது, ஒரு நடுவருக்கு இது ஒரு பொழப்பா? என்ன காரணம்னு கேட்டா, முதுமை என்பது இரண்டாவது குழந்தை பருவம். அதனால் இங்கே கூடியிருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் நீங்கள் தினம் தினமும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், சிறப்பாக இருந்து கொண்டாடி இருக்கிறதால குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள். நாவீர் பிழைத்த நடுவர் ஐயா அவர்கள், பெரு வணக்கத்திற்குரிய வாசுகி அம்மா அவர்கள், இருந்து கேட்கக்கூடிய அத்தனை பெரியவர்கள், பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லைங்க, ஞாபக மறதி சுகமா சுமையா அப்படிங்கிற தலைப்பு. அண்ணா சென்னையில் திருவையாறு போக வேண்டியவர், காஞ்சிபுரத்தில் திருவையாறு நீங்க வந்துட்டாரு. பட்டிமன்றத்தில் பேசணும், அங்க பாடுன்னு பாடுறாரு. அதனாலதான் உங்க கிளாஸ்ல பையன் கேட்டான்ல, உங்களுக்கு பேர் வச்சான்ல நின்று வினா. நான் இப்ப நின்று வினா கேட்கிறேன். அவன் ஏன் நின்று வினான்னு கேட்டான்னு கேட்டா, உங்களுக்கு ஞாபக மறதி, எங்க எதை எப்படி கொடுக்கணுமோ அங்க அதை அப்படி கொடுக்கணும். அவனே பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான், காலையில் காப்பியும் கூட குடிக்காம படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் காப்பி ராகத்தை பாடினா அவன் ஏற்றுக்குவானா? அவனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். மறந்துட்டு நான் படிச்சது பூரா சொல்லுவேன் நடத்தின எப்படின்னு ஏற்றுக்க முடியும்? என்னப்பா 5ஆம் கிளாஸ் போயிட்டவன் நின்று அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்று சொன்னார் கடைசியில், அந்த நாதஸ்வர சக்கரவர்த்தியை பற்றி மூக்குல குத்துனாரு, அதை மறந்துட்டாரு. மறக்கலைங்க, மறக்காததால் தான் எழுதியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில மூக்குல குத்தினாலும் சரி, முதுகுல குத்தினாலும் சரி, அதை நாம ஞாபகம் வச்சிருக்கணும். வச்சிருந்தாதான் அவங்களை இன்னா செய்தாரை ஒருத்தருன்னா ஞாபகம் வச்சிருக்கணும். எப்படி? அவர் நாண நன்னயம் செய்து விடல். நாம் அடுத்தவர் செய்த அவமானத்தையும் துரோகத்தையும் மனதிலே வைத்திருக்க வேண்டும். காரணம், நாம் இன்னொருவருக்கு செய்து விடக்கூடாது என்பதற்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு அப்புறம் அண்ணா மட்டும் அவங்க பொண்ணோட பேரை சொல்லிட்டாங்களாம், தம்பியோட பேர் சொல்லியா. எனக்கு தான் பையன் பிறந்து 45 நாள் ஆச்சு. நான் என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுங்களா? திருப்புகழ்னு பேர் வச்சிருக்கேன். இதே எங்க அக்கா அணுகிறக்கா, நான் இனிமேல் எனக்கு ஒரு புள்ள பிறந்தா திருவாசகம்னு பேர் வைப்பேன். என்னப்பா நீங்க ஆளாளுக்கு உங்க பெருமையவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அக்கா பொற்பிறைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் நான் திருப்புகழ்னு பேர் வச்சேன் தெரியுங்களா? இதோ எங்க வாத்தியார் இருக்கார், டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயாவுடைய கடைசி மாணவன் நான். அவங்க அப்பா உரை எழுதுவார். ஒவ்வொரு நூலுக்கு உரை எழுதுகிற போது குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த நூலினுடைய பெயரை குழந்தைகளுக்கு பேர் வைப்பாராம். நான் திருப்புகழ் வகுப்படுத்திக்கிட்டு இருந்தேன், பையன் பிறந்தா திருப்புகழ்னு பேர் வச்சேன். அப்படி வச்சுங்களேன், நல்லா தான் தட்டுங்களேன். அவங்களுக்கு மட்டும் தட்டுறீங்க, ஞாபகம் வச்சு தட்டணும், இல்லைன்னா அது ஞாபகம் மறதி பார்த்துக்குங்க. ஐயோ, அதுக்கு மேல அவங்க வாத்தியார் ஆசிரியர் நடுவுல மஞ்சுளா மேடம். இவர் மஞ்சளா சட்டை போட்டிருக்காரு, அழகா இருக்கிறாங்க. என் பெயர் கடைசியில் என் பெயர் மஞ்சுளா. மஞ்சுளா என்றால் அழகு. என்னங்க வாத்தியார் இல்ல இப்ப யாரு கேட்டா மஞ்சுளா அழகு? அதுல வேற வீட்டுல திட்டுறாங்க, அவங்களை கொஞ்சறாங்களா, மஞ்சு செல்லும் மஞ்சுமா. எங்க காலையில சென்னையில் இருக்கீங்க, ஏர்லி மார்னிங் 8:30 எந்திரிச்சு கிளம்புற அவசரத்துல சாவியை காணம் தான் திட்டுவாங்களா, வீடு ரணகலமா இருக்கும். அந்த டைம் மஞ்சுமா, எல்லாரும் 5மான்னு உட்காந்துட்டு இருப்பாங்க அங்க பயந்துட்டு. என்னமா ஒரு வாத்தியார் ஞாபக மறதியை போய் சுகம்னு பேசலாமாங்க? நம்முடைய இந்திய நாட்டில, தமிழ்நாட்டில் ஞாபகங்கள் இருப்பவர்கள் தான் ஆசிரியர்களாக விழிருக்கிறார்கள். இதோ இந்த படத்துல பாருங்க, அது குறிப்பா வாரியார் சாமி பாருங்க. கிருபானந்த வாரியார் சாமி பள்ளிக்கூடம் போனாரா? அவர்கள் அப்பாவே பல்கலைக்கழகமாக இருந்தார். சாமி கிட்ட கேட்டாங்க, சாமி எப்படி சாமி கம்பராமாயணம் பெரியவரான எல்லாத்தையும் கொட்டுறீங்களே சாமி, 93 வயசானாலும் சொல்றீங்களே சாமி? ஞாபகம்ப்பா, எங்க அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தாருப்பா. டேங்க்ல தண்ணி ஏத்திட்டா டேப்ல எப்ப திறந்தாலும் தண்ணி வரும். நான் சின்ன வயசுல எல்லாம் ஏத்திட்டேன்ப்பா, அது இப்ப வருதுன்னு சொல்லுகிறார் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னார் என்றால், கண்டிப்பாக ஞாபகங்கள் இருந்தால்தான் நீங்கள் வரலாறாக மாறுவீர்கள். ஞாபகம் வருது போய் நீங்க சுகம் பேசிக்கிட்டு, அதுல எங்களுக்கு வேற பட்டம் கொடுத்தீங்க. பட்டம் கொடுத்துலயும் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி. அவருக்கு திருமூலர், இவங்களுக்கு ஔவையார், என்ன திருவள்ளுவர். நான் திருவள்ளுவர் கையில் இருக்கக்கூடிய எழுத்தாணி அளவில் கூட இல்லை, என்ன திருவள்ளுவர். கடைசியில் மறுபடியும் என்ன கேட்டீங்க, வள்ளுவரை விட நீங்க பெரியவங்களா? வள்ளுவர்னு பட்டமும் கொடுத்துட்டு அது அன்னை தப்பு பண்ணக்கூடாதுல்ல. என்னங்க நீங்க உண்மையிலேங்க இன்னைக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன்.
நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கூட ஞாபகங்கள் தேவை. நேற்று நான் போய் அரசு பணிக்கான தேர்வு எழுதிட்டு வந்தேன். அங்கே போய் ஐயோ படித்தது மறந்து போச்சே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் கவர்மெண்ட் வாத்தியார் ஆக முடியுமா? ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் ஞாபகம் தேவை. எங்கள் அக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, செய்த நன்றியை மறக்கக்கூடாது, அதுக்கு ஞாபகங்கள் தேவை. நாயும் கூட ஒரு 4 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா ஞாபகம் வச்சிருக்கிறது. காக்காவுக்கு சாப்பாடு வச்சுங்களேன், தானா சாப்பிடாது, தானா தின்னு வீணா போகாது. உடனே தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு கரைந்து உண்ணும் காக்கை. அதுகிட்ட இருந்த ஞாபகத்தை நம்ம வச்சுக்கணுமா இல்லையா? இது ஒன்றும் இல்லைங்க, ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு. எப்படி இருக்கும்? இந்த ஸ்டேஜில் நிற்பேனா? கோமா ஸ்டேஜில் தான் நிற்பேன். நான் யாரு, எங்கே இருக்கேன், நீங்கள்லாம் யாரு கேட்டால் நல்லா இருக்குங்க. அடுத்த முறை சார் என்னை கூப்பிடுவாரா? நம்முடைய நந்தவனத்தினுடைய சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் கூப்பிடுவாரா? ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை ஞாபகம் மறதியால் சுகமா சுமையாங்கிற ஒரே உதாரணம். திருமணமானவர்கள் என்ன மாதிரி திருமணமானவர்கள் இப்போ தான், ஏன்னா திருமணம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும், 1 வருஷம் தான் ஆச்சு. திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய என்னுடைய மனைவியோடைய திருமண நாள், 2 பேருக்கு ஒரே நாள் தான் திருமணம் ஆச்சு, அது வேற. ஆமாம், திருமண நாளை மறந்து பாருங்க, இல்லை அவங்களோட பிறந்த நாளை மறந்து பாருங்க, இல்லை அவங்கள பார்த்த நாளை மறந்து பாருங்க. எங்கள் ஐயா இன்னைக்கு வரை, அதில் வேற சேகரன் சார் வேற எங்கள் ஐயாவை திட்டுறாரு. ராமச்சந்திரன் பேர் வச்சிருக்காரு, சந்துருன்னு கூப்பிட்டாங்க, பவளமணி ஞாபகம் வச்சிருக்காரு. அவர் என்னங்க சொல்ற, பார்த்தாருன்னு அவங்க இவங்களை பார்த்தாருன்னு சொன்னாரே தவிர அண்ணி அண்ணலை நோக்கினாரே தவிர அண்ணல் அண்ணியை நோக்கினாரா? அண்ணன் அண்ணியை பார்த்தார், நோக்கவில்லை. எப்படியோ என்னுடைய நோக்கம் நிறைவேறியது. 2க்கு வித்தியாசம் இருக்கு, பார்த்தல் வேறு, நோக்குதல் வேறு. நோக்கத்துடன் நோக்கினால்தான் அது நோக்கம். எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. உண்மையிலேயே எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் இருப்பவர்கள் தன்னுடைய வேலைகளிலே எந்த ஒன்றையும் மறக்காமல் இருக்க வேண்டும். ஒரு MBBS படிச்ச டாக்டர் இருக்காரு, எங்க அக்கா சொன்ன மாதிரி சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய மூளை கோஆபரேஷன் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இதெல்லாம் சர்ஜரியை முடிச்சுட்டு தைக்காமல் போய் விட்டார்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கேஸ் பிரச்சனை, ஒரு வக்கீல்கிட்ட போறீங்க, அவர் EPCO செக்ஷன் எல்லாமே ஞாபகம் வச்சிருந்தாதான் அவர் வழக்கறிஞர், பின்னாடி நீதிபதியாக மாறுவார். அவர் வக்கீல் வண்டு முருகன் மாதிரி எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதில் நீங்களே தேர்ந்தெடுத்து தீர்ப்பை கொடுங்கன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? என்னங்க நீங்க, உண்மையிலேயே நாம் ஞாபகம் வைத்திருந்தால் வரலாறு படைப்பவர்களாக மாறுவோம். வரலாறு படைப்பவர்களாக மாற. நடுவர் அவர்களே, நான் பேசுகிற போது யாரும் மைக்கை தட்டுகிறார்கள், யார் என்று தெரியவில்லை. நீங்கள் தான் தட்டி கொடுத்து வாழ்த்துகிறீர்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எங்க நான் உண்மையை சொல்றேன், நீங்க மறந்துகிட்டீங்கன்னா வந்து போபவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆனால் நினைப்பு அனைத்தையும் ஞாபகம் வைத்து, தவறுகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நன்மைகளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞாபகம் வைத்து தவறுகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது, நன்மைகளை நாம் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில இருந்தீர்கள் என்று சொன்னால் தான் நீங்கள் வரலாறுகளாக மாறுவீர்கள். 2000 வருடம், 4000 வருடம், 6000 வருடம் நீங்கள் பேசப்படுவீர்கள். மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் 2000, 4000, 6000 பிம்பிலிக்கே பிளாப்பி ஆயிர வேண்டியதுதான். மனித சமுதாயத்திற்கு மிகவும் இன்றியமையாதது எது என்று கேட்டால் கட்டாயமாக ஞாபகங்கள் தான். தன்னை மறத்தலை பற்றி ஒன்று சொன்னீர்கள், தன்னை மறக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை ஆட்கொண்ட தெய்வத்தினுடைய நாமத்தை மறக்கக்கூடாது. அந்த பாட்டை பாருங்க, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், கடைசியில நாமம் கெட்டாள். கேட்டதை ஞாபகம் வைத்தால் தான் நம்முடைய நாமம் கெடும், அதை ஞாபகம் வைத்தால் இது மறக்கும். மறதி என்பது சாபம்தான், அது யாருக்கும் இருக்கக்கூடாது. இந்திய நாட்டிலே நாம் இப்படி பேசவே கூடாது. மனனம் என்பதற்கு ஒரு தனி துறை அமைத்து அதன் மூலமாக வேதத்தையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் வளர்த்தெடுத்தவர்கள் நாம். மகாபாரதத்திலேயே சொல்லிவிட்டார்கள். பரசுராமன்கிட்ட படிக்க போன கர்ணன் ஒரு பொய்யை சொல்லி ஏற்றுக்கிட்டான். உடனே அவர் சாபம் கொடுத்தார், நீ கற்ற வித்தை தக்க தருணத்திலே மறந்து போக கடவுது என்று கொடுத்தார் என்று சொன்னால், அந்த மறதி என்பது சாபமா வரமா என்று கேட்டால் நடுவர் அவர்களுக்கு அதற்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். என்னுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிழையோ இருந்தால் அது என்னுடைய மறதியின் காரணமாக வந்திருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அந்த மறதி வரக்கூடாது என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.